மங்களம்மா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு உங்க கையால ஆரத்தி எடுங்க. சரிம்மா. கார்த்தி மாமா, இது என்ன? என் பக்கத்துல கார்த்தி மாமா போட்டோ இருக்கு. கார்த்திக் மாமா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாருல்லப்பா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நாங்களும் கார்த்தி மாப்பிள்ளையை மட்டுமே நம்பிதான் இங்க நடக்கிற பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் சலிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு ரேவதி கழுத்துல ஏற போற தாலி நிச்சயமா கார்த்தி மாப்பிள்ளை கட்டுறதா தான் இருக்கும். நீ ஒன்னும் பயப்படாத. இருந்தாலும் ரேவதி ரொம்ப அழுத்தக்காரிப்பா. முடிஞ்ச அளவுக்கு இந்த மண்டபத்துக்கு வர வைக்காம பண்ண நானும் என்னென்னமோ பண்ணிட்டேன். எதுக்கும் எந்த பதிலும் இல்ல. ஆனா எனக்கு தெரியும்பா, அவ மனசுல கார்த்தி தான் இருக்காரு. ஆமாமா, வீட்டுல இத்தனை நாளா நடந்த கூத்து எல்லாத்துலயும் ரேவதி மேல மாப்பிள்ளை வச்சிருந்த அன்புதாம்மா அவளை காப்பாத்துச்சு. இப்பவும் அந்த அன்புதான் அவளை காப்பாத்துன்னு நாம நம்புவோம். என்ன சுத்தி இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எங்க பார்த்தாலும் யார் முகத்தை பார்த்தாலும் மாமா முகம் மாதிரியே தெரியுது. மனசு முழுக்க அவரு நிறைஞ்சிருக்கிறதுனால அப்படி தோணுதா, இல்ல நிஜமாவே இங்க எல்லா இடத்துலயும் மாமா மட்டும்தான் இருக்காரா? எனக்கு எதுவுமே புரியலையே. அம்மா, எவ்வளவு நேரமா விளக்க கையிலே வச்சிருப்ப? கீழே வைமா. எனக்கு என்னமோ சகல பிஸியா இருக்கிறத பார்த்தா காலையில ரேவதி கல்யாணத்துக்கு வருவாருன்னு கூட தோணல. என்ன மாமா சொல்றீங்க? இல்ல ரேவதி, கோவில் வேலைலாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதனால சகல அதுல பிஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விடிஞ்சா கல்யாணம், நீ போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு. என்ன ரேவதி, ரூம்ல ரெஸ்ட் எடுக்காம இங்க என்ன பண்ற? கார்த்தி மாப்பிள்ளை வரலையான்னு கேட்டா அதான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அவன் வரலைன்னா இப்ப என்ன? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? கார்த்தி மாமா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். முதல்ல அவனை மாமான்னு சொல்றத நிறுத்து. அத கேட்டாலே எனக்கு அவ்வளவு கோவமா வருது. அவன் வர்றது என்ன அவ்வளவு முக்கியமா இப்போ? மா, கோவப்படாதீங்கம்மா. என்னோட அத்தை பையனை நான் வேற எப்படி கூப்பிடுறது? மாமான்னு தானே கூப்பிடணும். அதுவும் இல்லாம அவரு வர்றது முக்கியமான வர கேக்குறீங்க. ஆமாமா, அவர் வர்றது எனக்கு ரொம்ப முக்கியம். இங்க பாரு ரேவதி, அவன் இங்க வரமாட்டான். ஏன் வரமாட்டாரு? அவர் இங்க வந்தே ஆகணும் சித்தி. அம்மாவும் அவருக்கு இன்விடேஷன் வச்சிருக்காங்க, நானும் வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி அவரு மண்டபத்துக்கு வராம இருப்பாரு? நான் இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். வாங்க தம்பி. வணக்கம் டாக்டர். இப்போ எப்படி இருக்காங்க? எதனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அப்பப்போ நினைவு வந்துட்டு போகுது சார். தம்பி, இனி என் பொண்ணுக்கு பழைய ஞாபகம் வரும்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க. பாசிட்டிவாகவே இருப்போம், எல்லாம் நல்லதான் நடக்கும். உங்க பொண்ணு சீக்கிரமே பழையபடி ஆயிடுவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு பயமா இருக்கு தம்பி. இவளுக்கு ஞாபகம் வராம இப்படியே இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு அந்த பாவிக்கு தெரிஞ்சா ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்து என் மகன் உயிரை எடுத்துருவான். அவனால என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து. அப்படியா சொல்றீங்க? ஆமா தம்பி, இவளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு அந்த பாவிக்கு தெரிஞ்சா ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்து என் மகன் உயிரை எடுத்துருவான் தம்பி. மாமா, நீ எதுக்கு இங்க வந்த? மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி இரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க தம்பி. கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. சரிங்க தம்பி. நான் இப்போ வந்துடுறேன். என்ன
பரவாயில்ல, உங்க வேலையெல்லாம் நிதானமா முடிச்சிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அங்க உன்னை எல்லாரும் காணோம் தேடிட்டு இருக்க போறாங்க. மண்டபத்துல எல்லார்கிட்டயும் உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால நீங்க என்னை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு உங்க முக்கியமான வேலையை சீக்கிரம் முடிங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். இப்போ என்ன, நான் உன் கூட வரணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி வா போலாம். அப்போ உங்க வேலை? நீ தான் அடம் பிடிக்கிறிய, நான் என்ன பண்றது? நான் என் வேலையை அப்புறமா பாத்துக்கிறேன். நீ வா போலாம். அப்ப வாங்க மாமா, கல்யாண மண்டபத்துக்கு போலாம். என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க என் சொந்த அத்தை பையன், என் மாமா கையை நான் பிடிக்க கூடாதா? வாங்க மாமா போலாம். அட வாங்க மாமா. மாமா அங்க பாருங்க மாமா. ஜோடினா இதான் ஜோடி. பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. எது எப்படியோ மாப்பிள, கார்த்தி மாப்பிள மண்டபத்துக்கு வந்துட்டார்ல, இனிமே எந்த கவலையும் இல்லை, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரியா சொன்னீங்க மாமா. வாங்க போ. வாங்க மாப்பிள. எங்க கல்யாணத்துக்கு மட்டும்தான் வருவீங்களோன்னு பயந்தேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணம் நான் இல்லாம எப்படி மாமா நடக்கும்? இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம் நான் இல்லாம எப்படி நடக்கும்னு சொன்னேன். என்னடா உன்னை இன்னும் காணுமேன்னு நினைச்சேன். நல்ல வேளை, என் பொண்ணு ரேவதியே உன்னை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா. நீ இங்கதான் இருக்கணும் கார்த்தி. என் பொண்ணு சொன்ன மாதிரி நீ எங்கேயும் போயிடாத. ஏன்னா நாளைக்கு என் பொண்ணுக்கு நான் பார்த்து செலக்ட் பண்ண மாப்பிள்ள மருதுவோடு தான் கல்யாணம் நடக்க போகுது. அத நீ பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டாம்? அத்தை, வாசல்ல இருக்க ஃபிளெக்ஸ்ல கூட தெளிவா போட்டிருக்கு இங்க மாப்பிள்ளை யாருன்னு. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு செலவு பண்ணி இந்த கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிருக்கீங்க. ஆனா சரி, அதை விடுங்க. நாளை காலையில என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. என் பொண்ண மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு வர தெரிஞ்ச எனக்கு மணமேடைக்கு கூட்டிட்டு வரதுக்கு தெரியாதா? இங்க என்ன மீறி எதுவும் நடக்காது. அத காலையில நீ பார்த்து தெரிஞ்சுப்ப. அதேதான் அத்தை நானும் சொல்றேன். நீங்க ஆசைப்பட்டதால தான் உங்க பிளானிங்ல அந்த கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்திருக்கு. ரேவதி என்னோட மனைவி.